ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். உத்தரப்பிரதேச மாநிலம் எட்டாவா மாவட்டத்தில் உள்ள பவுபோரா கிராமத்தைச் சேர்ந்தவர் 33 வயதான ஜிதேந்திர குமார். இவர் பரேலியில் உள்ள இந்திய கால்நடை ஆராய்ச்சி நிறுவனத்தில் ஒப்பந்த ஊழியராக பணியாற்றி வந்துள்ளார். ஜிதேந்திர குமார் மாணவ பருவத்தில் இருந்தே ஜோதி என்ற பெண்ணை கிட்டத்தட்ட 9 ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளார். ஜோதி உத்தரப்பிரதேச போக்குவரத்து கழகத்தில் ஒப்பந்த பேருந்து நடத்துனராக வேலை பார்த்து வந்துள்ளார். இருவரும் பல தடைகளை தாண்டி இரு வீட்டாரையும் திருமணத்திற்கு சம்மதம் தெரிவிக்க வைத்துள்ளனர். இந்நிலையில் கடந்த ஆண்டு நவம்பர் 25ஆம் தேதி இருவருக்கும் திருமணம் நடைபெற்றுள்ளது. திருமணத்திற்கு பின் ஜிதேந்திர குமாரும் ஜோதியும் இஸ்ஸத் நகர் பகுதிக்குள் உள்ள கிர்ஜா சங்கர் காலனியில் வாடகைக்கு வீடு எடுத்து வசித்து வந்துள்ளனர். இந்நிலையில் கடந்த ஜனவரி 26ஆம் தேதியன்று ஜிதேந்திர குமார் வீட்டில் தூக்கில் கிடந்தவாறு சடலமாக மீட்கப்பட்டார். அக்கம் பக்கத்தினர் ஜிதேந்திர குமார் உயிரை மாய்த்து கொண்டதாக போலீசாரிடம் தெரிவித்தனர். உடனே சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதற்கிடையில் ஜிதேந்திராவின் சகோதரர் அஜய் குமார் இந்த மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக போலீசாரிடம் புகார் அளித்தார். பின்னர் ஜிதேந்திர குமாரின் பிரேத பரிசோதனை அறிக்கை அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஜிதேந்திர குமாரின் கழுத்து பகுதியில் காயம் இருந்ததும் கழுத்தை நெரித்ததற்கான அறிகுறிகள் இருந்ததும் தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து ஜிதேந்திர குமாரின் மனைவி ஜோதியை பிடித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்திய போதுதான் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியே வந்தன. திருமணமான பின்னர் கணவன் மனைவிக்கு இடையில் அடிக்கடி சண்டை ஏற்பட்டுள்ளது. ஜிதேந்திர குமார் ஜோதியின் வங்கிக் கணக்கில் இருந்து 20,000 ரூபாயை எடுத்து ஆன்லைன் டிரேடிங்கில் செலவு செய்து பணத்தை இழந்துள்ளார். இந்த விஷயம் ஜோதிக்கு தெரிய வந்து கணவனிடம் வாக்குவாதம் செய்துள்ளார். அப்போது ஆத்திரமடைந்த ஜிதேந்திர குமார் ஜோதியை தாக்கியதாக கூறப்படுகிறது. உடனே ஜோதி கணவர் தன்னை தாக்குவதாக தனது பெற்றோருக்கும் சகோதரன் தீபக்கிற்கும் தகவல் தெரிவித்துள்ளார். சிறிது நேரத்திலேயே அவர்கள் அங்கு சென்றுள்ளனர். ஜோதியின் பெற்றோரும் சகோதரனும் ஜிதேந்திர குமாரின் கைகளையும் கால்களையும் பிடித்து தடுத்து நிறுத்தியதாகவும் அப்போது ஜோதி ஜிதேந்திர குமார் கழுத்தை நெரித்ததாகவும் கூறப்படுகிறது. இதில் ஜிதேந்திர குமார் அங்கேயே உயிரிழந்துள்ளார். பின்னர் அவரே உயிரை மாய்த்து கொண்டது போல ஜன்னல் ஓரத்தில் உடலை தொங்கவிட்டுவிட்டு அக்கம் பக்கத்தினரிடம் தங்கள் மருமகன் உயிரை மாய்த்து கொண்டார் என நாடகமாடியது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து ஜோதி, அவரது தாய், தந்தையை போலீசார் கைது செய்துள்ளனர். ஜோதியின் சகோதரன் தீபக் தலைமறைவான நிலையில் அவரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.